வணக்கம். முக்கிய செய்திகள். என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி அரசு கடந்த 5 ஆண்டுகளில் மாநிலம் முழுவதும் அடிப்படை வசதிகள் மற்றும் பொதுமக்கள் நலத்திட்டங்களை முன்னெடுத்து வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இந்திரா நகர், உருளையன்பேட்டை, ராஜ்பவன், நெல்லித்தோப்பு, அரியாங்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வாய்க்கால், சாலை உள்ளிட்ட அடிப்படை கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகளுக்கு ஒரே நாளில் சுமார் 50 கோடி மதிப்பீட்டில் பூமி பூஜை செய்து பணிகளை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், அமைச்சர் ஜான்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு என்கின்ற குப்புசாமி, பாஸ்கர், ரிச்சர்ட் ஜான்குமார் உள்ளிட்டோர் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நகர பகுதியான சின்ன வாய்க்கால் வீதி பகுதியில் வாய்க்கால் புதியதாக மேம்படுத்தப்பட்டு இருபுற சாலைகள் அகலப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் பாதாள சாக்கடை மறுசீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு புதிய கழிவுநீர் கிணறுகள் கட்டப்பட்டதுடன் கழிவுநீர் குழாய்கள் அமைத்து வீடுகளுக்கு இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. இதனுடன் இருபுறங்களிலும் அலங்கார மின் விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் சுமார் 40 லட்சம் மதிப்பில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட பிரிவு மூலம் இருபுற சாலைகளை இணைக்கும் விதமாக மேல்மட்ட நடைபாதை அமைக்கும் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இதற்கான பூமி பூஜை விழா சின்ன வாய்க்கால் வீதியில் நடைபெற்றது. விழாவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார். விழாவில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட பிரிவு செயற்பொறியாளர் ராஜ்குமார், உதவி பொறியாளர் லூயிஸ், இளநிலை பொறியாளர் கணேஷ், நகராட்சி இளநிலை பொறியாளர் குப்புசாமி, பொதுப்பணித்துறை குடிநீர் வழங்கல் பிரிவு இளநிலை பொறியாளர் வெங்கடேசன் உள்ளிட்ட அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். மேலும் நமது மக்கள் கழகத்தை சேர்ந்த பிரமுகர்கள், மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகள், மகளிர்கள், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். சாமி வாங்கல கும்பலா நின்றுங்க ஒரு நில்லுங்க பாருங்க 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 கொஞ்சம் பாருங்க. காரைக்காலில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் சுவர் விளம்பர பிரச்சாரத்தை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியின் போது தாமரை சின்னத்திற்கு நேரில் வண்ணம் பூசி தேர்தல் பணிகளை அதிகாரப்பூர்வமாக ஆரம்பித்தார். மீண்டும் நல்லாட்சி மலரட்டும், தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிப்பீர் என்ற வாசகத்துடன் சுவர் விளம்பரம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வை சுற்றிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. நிகழ்ச்சியில் பாஜக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி நிர்வாகிகள், உள்ளூர் கட்சி செயல்பாட்டாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தேர்தலை முன்னிட்டு காரைக்காலில் அரசியல் சூழல் சூடு பிடித்துள்ளது. புதுச்சேரி அரசு கால்நடைத்துறை சார்பில் தாவரவியல் பூங்காவில் நாய் மற்றும் பூனை கண்காட்சி நடைபெற்றது. இக்கண்காட்சியில் லேப்ராடர், பொமேரியன், ஹன்சி, டெஷ்கன், டால்மேசன், டாபர்மேன், நாட்டு வகை நாய்கள் உட்பட 21 வகையான நாய்களும், பெர்சியன் உள்ளிட்ட பல்வேறு வகை பூனைகளும் பங்கேற்றன. இக்கண்காட்சியில் நாய்களுக்கு நடைபயிற்சி, கட்டளைக்கு கீழ்ப்படிதல், பராமரித்தல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றது. இப்போட்டியில் வெற்றி பெற்ற நாய்களின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. குறிப்பாக சிட்டி என்ற நாய் அனைத்து பிரிவுகளிலும் முதல் பரிசை தட்டிச் சென்றது. இதற்கான பரிசளிப்பு விழாவில் அமைச்சர் தேனி ஜெயக்குமார், சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு பிரிவுகளில் பரிசுகளை வென்ற போட்டியாளர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டு தெரிவித்தனர். இவ்விழாவில் துறையின் செயலாளர் யாசின் முகமது சௌத்ரி கலந்து கொண்டார். மேலும் நாய் மற்றும் பூனைகள் கண்காட்சியில் பங்கேற்ற பொதுமக்கள் தங்களுக்கு பிடித்த நாய் மற்றும் பூனையுடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர்.
இது வந்து நம்ம தமிழ்நாட்டு பாரம்பரிய சிப்பிப்பாறை நாய் வகை. புதுச்சேரியில் நமது மக்கள் கழகம் சார்பில் தட்டாஞ்சாவடி தொகுதியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக கவுண்டன்பாளையம், குண்டுபாளையம் பகுதியில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி தலைமையேற்றார். தட்டாஞ்சாவடி தொகுதி பொறுப்பாளரும் நமது மக்கள் கழக பொதுச் செயலாளருமான விநாயகம் முன்னிலை வகித்தார். தட்டாஞ்சாவடி தொகுதியில் பொதுமக்களின் நலனை முன்னிறுத்தி பல்வேறு சமூக சேவைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் தொடர்ந்து செய்து வரும் விநாயகம், மக்களுக்கு ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் உடனடியாக முதல் நபராக சென்று உதவி செய்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. நிகழ்வில் முத்துரத்தின மரங்க பள்ளி தாளாளர் கராத்தி சுந்தரராஜன், தொழிலதிபர் ரஞ்சித் குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் தட்டாஞ்சாவடி தொகுதி நமது மக்கள் கழக பிரமுகர்கள், நிர்வாகிகள் மற்றும் கவுண்டன்பாளையம், குண்டுபாளையம் பகுதியை சேர்ந்த ஊர் பெரியவர்கள், பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். புதுச்சேரி குருமம்பட் சமுதாய நலக்கூடத்தில் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி லெகன்சி மற்றும் ஏரோ ஹெல்த் கிளினிக் இணைந்து குருமாம்பட் ஹவுசிங் போர்டு குடியிருப்பு நல சங்கத்தின் ஒத்துழைப்புடன் இலவச மருத்துவ பரிசோதனை முகாம் நடத்தப்பட்டது. இந்த முகாமை திட்ட தலைவர் ரொட்டாரியன் சரவணன் ஏற்பாடு செய்திருந்தார். மாவட்ட உதவி ஆளுநர் ரொட்டாரியன் டாக்டர் கந்தன் முன்னிலையில் கிளப் தலைவர் ரொட்டாரியன் பழனி தலைமையில் 2022-2023 மாவட்ட முன்னாள் ஆளுநர் ரொட்டாரியன் செல்வநாதன் முகாமை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். தமிழ்நாடு அரசு மாவட்ட தொற்றுநோய் நிபுணர் டாக்டர் விஷ்ணு குமரன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு சுகாதார விழிப்புணர்வு உரையாற்றினார். முகாமில் இரத்த அழுத்தம், நீரிழிவு நோய் பரிசோதனை, முழுமையான இரத்த பரிசோதனை, கண் பரிசோதனை, பெண்களுக்கான சிறப்பு பரிசோதனை, கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பரிசோதனை, மார்பக பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு பரிசோதனைகள் இலவசமாக மேற்கொள்ளப்பட்டன. தேவையானவர்களுக்கு மருத்துவர் ஆலோசனையும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் 2981 மண்டல செயலாளர் ரொட்டாரியன் கருணாநிதி, பொருளாளர் ரொட்டாரியன் மனோகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். குருமாம்பட்டு நலசங்க தலைவர் முருகவேல், ரமேஷ், செயலாளர் சரவணன், பொருளாளர் ரகுமான் ஆகியோர் முகாமை ஒருங்கிணைத்தனர். நிறைவாக ரொட்டாரியன் ரகுவரன் நன்றி உரையாற்றினார். முகாமில் பொதுமக்கள் கலந்து கொண்டு மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் ஆலோசனைகள் பெற்று பயனடைந்தனர். சமூக நலனை முன்னிறுத்திய இந்த முயற்சியை பொதுமக்கள் பாராட்டினர். எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மெடிக்கல் கேம்ப் நடந்து முடிக்க
சவரி படையாட்சி வீதியில் உள்ள பெரிய பாளையத்தம்மன் ஆலய கும்பாபிஷேகத்திற்காக ரூபாய் 10 லட்சம் நன்கொடை வழங்கப்பட்டது. இந்து அறநிலைத்துறை சார்பாக வழங்கப்பட்ட ரூபாய் 10 லட்சம் நன்கொடையை உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு கோவில் நிர்வாக அதிகாரி, சிறப்பு அதிகாரி மற்றும் பொதுமக்கள் முன்னிலையில் வழங்கினார். லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் புதுச்சேரி உழவர்கரை தொகுதியை சேர்ந்த மகளிர் சுய தொழில் மேற்கொள்ளும் வகையில் 25 மகளிருக்கு தலா ரூபாய் 10,000 வீதம் மொத்தம் ரூபாய் 2,50,000 உதவித்தொகை வழங்கும் திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான மனுக்கள் பெறப்பட்டு விண்ணப்பங்களின் பரிசீலனைகள் மற்றும் நேர்காணல் நிகழ்ச்சி லட்சிய ஜனநாயக கட்சி மாநில மகளிர் அணி தலைவி பிரபாதேவி வீரராகு தலைமையில் நடைபெற்றது. மேரி உழவர்கரை சிவசக்தி நகரில் அமைந்துள்ள பிரபாதேவி இல்லத்தில் நடந்த இந்த நேர்காணலில் 2026 ஜனவரி மாதத்திற்கான விண்ணப்பதாரர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் விண்ணப்பங்கள் விரிவாக பரிசீலிக்கப்பட்டு தகுதி அடிப்படையில் நேர்காணல் மேற்கொள்ளப்பட்டது. தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு நிதியுதவி விரைவில் வழங்கப்பட உள்ளது என தெரிவிக்கப்பட்டது. நேர்காணலில் LJK மகளிர் துணை தலைவிகள் வழக்கறிஞர் கிருத்திகா தேவி, ஓய்வு பெற்ற செவிலியர் பங்காரு அம்மாள், மாநில செயலாளர் சங்கீதா, பேராசிரியர் ராஜேஸ்வரி ஆகியோர் பங்கேற்றனர். வில்லியனூர் தில்லை நகர் பூங்காவில் லயன் சிலம்பம் அகாடமி மாணவர்கள் கண்களை கட்டிக்கொண்டு சிலம்ப அடவு முறைகளை தொடர்ந்து 45 நிமிடங்கள் சுற்றி உலக சாதனை நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சிக்கு மோகித் கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை நிறுவனர் ரவிக்குமார் தலைமையேற்று மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கினார். தேசிய நல்லாசிரியர் கலைமாமணி தண்டபாணி, வாஞ்சிநாத நற்பணி மன்றராமன், நண்பர்கள் வட்டம் பரசுராமன், கவிஞரேறு வாணிதாசனார், கலை இலக்கிய பேரவை தலைவர் முருகன், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் குழு சரவணன், வில்வம் ஃபவுண்டேஷன் தசரதன், வாசவி கிளப் விஜயன், ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி பஞ்சாட்சரம், சமூக சேவகர் தனசேகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை லயன் கல்ச்சுரல் அகாடமி சார்பில் சிலம்பம் ஆசிரியர் லயன் அன்பு ஜெகன் செய்திருந்தார். இந்நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள் பயிற்சி பெற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மகா சிவராத்திரியை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள பிரெஞ்சு இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாண்டிச்சேரி வளாகத்தில் சைவ சித்தாந்தத்தின் முக்கிய நூல்களில் ஒன்றான திருவாசக நூலின் பிரெஞ்சு மொழிபெயர்ப்பு வெளியிடப்பட்டது. இந்த மொழிபெயர்ப்பை புதுச்சேரியை சேர்ந்த பன்முக திறமை கொண்ட கலைஞர் ரகுநாத் மானே மேற்கொண்டார். புகழ்பெற்ற பரதநாட்டிய நடன கலைஞர், வீணை வித்வான், இசையமைப்பாளர், திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் எழுத்தாளர் என பல துறைகளில் திகழும் இவர் ஒஸ்பரா பேஸ்டில் மற்றும் ஷேக்ஸ்பியர் குளோப் போன்ற சர்வதேச அரங்குகளில் நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளார். இந்திய பிரான்ஸ் கலாச்சார உறவுகளை வலுப்படுத்தியதற்காக பிரான்ஸ் அரசின் செவாலியர் விருதுகளையும் பெற்றுள்ளார். நிகழ்வில் பிரெஞ்சு இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாண்டிச்சேரி இயக்குனர் ரெனாட் கோல்சன் நூலை வெளியிட்டார். முன்னதாக பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த அறிஞர் போப் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது குறிப்பிடத்தக்கது. தற்போது ரகுநாத் மானே பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்த்திருப்பது தமிழ் சமய இலக்கியங்களையும் உலகளாவிய வாசகர்களிடம் கொண்டு செல்லும் முக்கிய முயற்சியாக பார்க்கப்படுகிறது. புதுச்சேரியில் உள்ள AG பத்மாவதி மருத்துவமனை வளாகத்தில் 6வது நீரிழிவு நோய் மருத்துவ கருத்தரங்கு நடைபெற்றது. கருத்தரங்கினை மருத்துவமனையின் தலைமை மற்றும் நிர்வாக இயக்குனர் டாக்டர் இளங்கோவன் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பல்வேறு துறைகளில் சிறப்பு மருத்துவர்கள் கலந்து கொண்டு நீரிழிவு நோயை மையமாக கொண்டு முக்கிய தலைப்புகளில் உரையாற்றினர். தலைமை நீரிழிவு நோய் நிபுணர் டாக்டர் அருள்முருகன் நீரிழிவு மற்றும்
உடல் பருமன் நடைமுறையில் பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகள் என்ற தலைப்பில் உரையாற்றினார். நீரிழிவால் ஏற்படும் இதய பாதிப்புகள் குறித்து டாக்டர் சிந்து இளங்கோவன் மற்றும் டாக்டர் ஆனந்தராஜ் விளக்கம் அளித்தனர். நீரிழிவு மருந்தியல் சிகிச்சை குறித்து டாக்டர் தருண்குமார், இன்சுலின் பயன்பாடு குறித்து டாக்டர் ஷேக் அன்வர் உசேன் உரையாற்றினர். சிறுநீரக பாதிப்புகள் குறித்து டாக்டர் குமார், நரம்பு பாதிப்பு குறித்து டாக்டர் பாலசுந்தரன், கண் பாதிப்பு குறித்து டாக்டர் விஜயபிரியா ஆகியோர் விளக்கம் அளித்தனர். நீரிழிவு நோயாளிகளுக்கான தொற்று தடுப்பு மற்றும் தடுப்பூசி தொடர்பாக டாக்டர் முத்துக்குமார் உரையாற்றினார். கர்ப்பகால நீரிழிவு குறித்து டாக்டர் இந்திரா சீனிவாசன் மற்றும் டாக்டர் சிவலட்சுமி ஆகியோர் கருத்துக்களை பகிர்ந்தனர். நிறைவாக மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ஆதி கணேஷ் மற்றும் ரெஃப்ரசர் நாச்சியப்பன் நன்றி உரை வழங்கினார். கருத்தரங்கில் புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டிலிருந்து மருத்துவர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதியை சேர்ந்த வழக்கறிஞர் அருள் செழியன் கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக அன்பு ஆத்திரேய அறக்கட்டளை சார்பாக பொது சேவையில் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக சைபர் குற்றங்கள் தொடர்பாக விழிப்புணர்வு மற்றும் உதவி நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் புதுநகர் பகுதியில் அறக்கட்டளை அலுவலகம் அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு மிதிவண்டிகள், பெண்களுக்கு தையல் இயந்திரங்கள், சிறு தொழில் தொடங்க சிற்றுண்டி வாகனம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அருள் செழியன், கடந்த 10 ஆண்டுகளாக உழவர்கரை தொகுதியை சேர்ந்த மக்களுக்காக என்னால் முடிந்த உதவிகளை செய்து வருகிறேன். தொகுதியில் அடிப்படை வசதிகள் மற்றும் மக்கள் பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டிய அவசியம் உள்ளது. இதனை கருத்தில் கொண்டு எதிர்வரும் தேர்தலில் நிச்சயமாக போட்டியிட உள்ளேன் என்று தெரிவித்தார். அறக்கட்டளை ஒரு உதவியா போயிட்டு இருந்தோம். உதவி செய்யறத நமக்கு என்னைக்குமே வெளிப்படுத்தக்கூடாதுன்னு இருந்தோம். ஆனா இன்றைய காலகட்டத்துல வெளிப்படுத்தினாதான் மக்கள் கிட்ட நம்மளால ரீச் ஆக முடியுன்ற ஒரு சூழ்நிலையில இருக்கு. அதனால நம்ம இப்போ ஒரு அலுவலகமாவே திறந்து இந்த அலுவலகம் மூலியமா இனிமேட்டு நம்மளோட அறக்கட்டளை பயணத்தை நம்ம தொடங்க போறோம். இந்த அலுவலகம் 24 மணி நேரம் ஓப்பன்ல இருக்கும். உழவர்கரை தொகுதி மக்களுக்காக மட்டும் இது ஓப்பன் பண்ணிருக்கோம். ஆனா வெளி தொகுதியில இருந்து படிப்பு சம்பந்தமாவோ இல்ல விளையாட்டு சம்பந்தமாவோ யாராவது வந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த அலுவலகம் மூலியமா எங்களால முடிஞ்ச எல்லா உதவியும் நாங்க செய்வோம். அதே மாதிரி இந்த அலுவலகத்துல எப்பயுமே ஒரு ஆள் இருப்பாங்க. அவங்க கிட்ட அவங்களோட குறைகளையோ மக்களோட குறைகளையோ நிறைய சொல்லலாம். எங்களால முடிஞ்ச உதவி இதை நாங்க கண்டிப்பா செய்வோம். புதுச்சேரி ஆர்எல்பி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில மகளிர் அணி நிர்வாகி மற்றும் செயற்குழு கூட்டம் மாநில மகளிர் அணி தலைவி வாசுகி ஸ்ரீ ராமமூர்த்தி தலைமையில் கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் மாநில மகளிர் அணி துணைத் தலைவி ரூபினி, பொதுச் செயலாளர் கீதா, பொருளாளர் லட்சுமி பிரியா, செயலாளர் அமுதா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாநில நிர்வாகிகள் சிவகுமரன், சிவகுமார், கோமதி சங்கர், சுப்பிரமணி, கவிதா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் கலந்து கொண்ட மகளிர் அணி மற்றும் மாநில நிர்வாகிகள் அனைவருக்கும் மாநில மகளிர் அணி தலைவி வாசுகி பொன்னாடை அணிவித்து கௌரவித்தார். பின்னர் பேசிய அவர், காற்றாலையின் இறகுகள் நன்றாக சுற்றினால்தான் நல்ல காற்று கிடைக்கும். அதுபோல மகளிர் அணி நிர்வாகிகள் காற்றாலையின் இறகுகள் போன்று செயல்பட்டால்தான் கழகத்தை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல முடியும் என்று தெரிவித்தார். நிகழ்ச்சியில் கழகத்தின் மாநில தலைவர் RL வெங்கட்ராமன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். புதுச்சேரி மாநில அந்தஸ்து, மக்கள் பிரச்சனைகள் மற்றும் அரசின் நடவடிக்கைகள் குறித்து கருத்து தெரிவித்தார். கூட்டத்தில் மாநில மகளிர் அணி தலைவி மற்றும் நிர்வாகிகளை நியமனம் செய்த கழக மாநில தலைவருக்கு நன்றி தெரிவிப்பு, ஒப்பந்த ஆசிரியர்களின் பணி நிரந்தர கோரிக்கையை வலியுறுத்தி புதுச்சேரி அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், இல்லையில் மகளிர் அணி சார்பாக போராட்டம் அறிவிப்பு, ரெஸ்டோ பார்களுக்கு வழங்கப்பட்ட அனுமதி குறித்து எதிர்ப்பு தெரிவித்து அவற்றை மூட வலியுறுத்தல், தேவையெனில் போராட்டம், பெண்களின் வளர்ச்சி மற்றும் வாழ்வாதாரம் மேம்பட அரசு அதிகபட்ச மானியத்துடன் சுயதொழில் நிதியுதவி வழங்க வேண்டும், புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து அவசியம் என்பதை மக்கள் மத்தியில் எடுத்து சொல்ல மாநிலம் முழுவதும் விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் போன்ற தீர்மானங்கள் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்தில் தீர்மானங்களை மகளிர் அணி செயலாளர் பிரீத்தி வாசித்தார். நிறைவாக மகளிர் அணி துணை செயலாளர் ஜெயபிரியா நன்றி தெரிவித்தார். முருங்கப்பாக்கத்தில் இருந்து வெள்ளையூர் செல்லும் வழியில் அமைந்துள்ள ஒதியம்பட்டு ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் சனி பிரதோஷ பூஜை நடைபெற்றது.
சனி பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி மற்றும் மூலவருக்கு மஞ்சள் பொடி, அபிஷேக பொடி, அரிசி மாவு, பால், தயிர், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு கலச அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் சிறப்பு அலங்காரத்தில் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பூஜையில் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. பூஜைக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணன், ஆலய அர்ச்சகர் முத்து மற்றும் உபயதாரர்களான ஆறுமுகம் குடும்பத்தினர் செய்திருந்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்பின் பூரணாங்குப்பத்தில் அமைந்துள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் கொடியேற்று விழாவை முன்னிட்டு கரக வீதி உலா நடைபெற்றது. இதனை முன்னிட்டு தவளக்குப்பம் தர்மலிங்கம் கசாம்பு அறக்கட்டளை சார்பில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தவளக்குப்பம் மேயர் தர்மலிங்கம் திருமண மகாலில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கு மகால் உரிமையாளர் தங்கராஜ் தலைமையேற்றார். நிகழ்வில் தவளக்குப்பம் முன்னாள் கிராம பஞ்சாயத்து தலைவர் ரவி, கவிதா, தங்கராஜ், கிருஷ்ணமூர்த்தி, சக்திவேல், மகேந்திரன், பகலவன், பச்சையப்பன், ரவி, கணபதி, ஆதிமூலம், லக்ஷ்மணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினர். தமிழக பகுதியான வழுதாவூர் சேரநகர் பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடில் வளாகத்தில் சனி பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. வழிபாட்டை முன்னிட்டு சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி கூட்டு வழிபாடு நடைபெற்றது. பின்னர் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டனர். பிரதோஷ வழிபாட்டிற்கான ஏற்பாடுகளை சுஜி, ஸ்ரீஜா, இஷான் குடும்பத்தினர் மற்றும் தியான திருக்குடலின் நிர்வாகிகள் செய்திருந்தனர். தவளக்குப்பம் தானாம்பாளையம் பகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை குழு உறுப்பினர் ஞானசேகரனின் 73வது பிறந்த நாள் விழா அவரது இல்லத்தில் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மணவெளி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான ஏம்பலம் செல்வம் தலைமையில் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. மேலும் நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள் கிருஷ்ணமூர்த்தி, திருமால், பல்லவராஜன், பாஜக தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், சக்திவேல், குமரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சால்வை அணிவித்து பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரியில் பிப்ரவரி 9ஆம் தேதி முதல் நடைபெற்று வரும் தொடர் வேலைநிறுத்த போராட்டம் தொடர்பாக சங்க நிர்வாகிகள் விளக்கம் அளித்துள்ளனர். சரவணன் தலைமையில் நடைபெற்று வரும் இந்த போராட்டம் அரசியல் தூண்டுதலின் பேரில் நடத்தப்படுகிறது என சங்க நிர்வாகிகள் குற்றம் சாட்டினர். கடந்த 11ஆம் தேதி பொதுப்பணித்துறை ஊழியர்கள் சார்பாக போராட்டம் நடைபெற்றதாகவும் தெரிவித்தனர். அரசு நிகழ்ச்சியில் சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவிக்க வருகை தந்த முதல்வர் ரங்கசாமி வாகனத்தை சரவணன் உள்ளிட்டோர் முற்றுகையிட்டதாக கூறப்படுகிறது. அப்பொழுது ஏற்பட்ட பரபரப்பில் காவல்துறை மற்றும் போராட்டக்காரர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதுடன் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வர தடியடி மேற்கொள்ளப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. பின்னர் சரவணன் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி செய்தியாளர்களிடம் பேசிய பொழுது விபிஎஸ் ஊழியர்களின் ஊதிய உயர்வு குறித்து தெரிவித்த கருத்துக்கள் தவறானவை என சங்க நிர்வாகிகள் தெரிவித்தனர். சங்கத்தின் விளக்கத்தின்படி
விபிஎஸ் ஊழியர்களுக்கு ரூபாய் 3200 ரூபாய் 10,000 பின்னர் ரூபாய் 18,000 ஊதிய உயர்வு வழங்கப்பட்டது. முதல்வர் ரங்கசாமி தலைமையிலான ஆட்சி காலத்திலேயே என கூறப்பட்டது. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஊதிய வழங்கலில் சிக்கல் இருந்ததாகவும் சங்க நிர்வாகிகள் குறிப்பிட்டனர். மேலும் தற்போது நடைபெற்று வரும் போராட்டத்தில் பொதுப்பணித்துறையின் பெரும்பாலான ஊழியர்கள் கலந்து கொள்ளவில்லை என்றும் வெளி பிராந்தியங்களில் இருந்து ஊழியர்கள் வரவழைக்கப்பட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. இந்த போராட்டத்தின் காரணமாக விபிஎஸ் ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு தொடர்பாக குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளதாக சங்க நிர்வாகிகள் தெரிவித்தனர். போராட்டம் மற்றும் அதனை சுற்றியுள்ள விவரங்கள் குறித்து அதிகாரப்பூர்வமாக பதிலை அரசு தரப்பில் எதிர்பார்க்கப்படுகிறது. பொதுப்பணித்துறை பணியாளர் சங்க சார்பாக நாங்கள் ஒரு கோரிக்கை முன்வைக்கிறோம். 11/2/2022 முதலமைச்சர் சிங்கர சிலைக்கு மாலை அணிவிக்க வந்திருக்காங்க. அன்னைக்கு ஒரு 50க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கொஞ்சம் பேர் கலந்து அவர் காரை வழிமறிச்சு பொதுப்பணித்துறை சார்பாக ஒரு பெரிய போராட்டம் பண்ணி ஒரு கலவரத்தை உண்டாக்கிட்டாங்க. இதுக்கும் எங்க சங்கத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. குறிப்பா இந்த யூனியன்ல பயணப்படுறாங்க கிட்டத்தட்ட 80% பேர் பணியாற்ற தெரியும். இது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இவங்களோட சுயலாபத்துக்கும் அரசியல் சுயலாபத்துக்கும் இந்த மாதிரி செயல்களை பண்ணி இந்த ஊழியர் அப்பா ஊழியர்கள் சில பேர் உள்ள செயலை அடிச்சிருக்காங்க. அது இதுக்கு மிகவும் கண்டிக்கத்தக்கது. இது ஒரே ஒரு ஆள் யாருன்னா அரசு பணியாளர் தலைவர் சரவணன் அரசியல் சுயலாபத்துக்கும் காங்கிரஸ் கட்சி தூண்டுதல் பேரிலும் இவர் இதுல செயல்பட்டிருக்காரு. இது இப்ப என்னட்டு இல்லை, கிட்டத்தட்ட 16 ஆண்டு காலமா இந்த செயலை செஞ்சிருக்காரு. இதனால 1500 குடும்பம் 1500 குடும்பம் இன்னைக்கு நடத்த வேண்டிய சூழ்நிலை உருவாக்கியது. இன்னைக்கு முதலமைச்சர் என்ஆர்ஐயா பொறுப்பேற்று 3000 சம்பளத்துக்கு 10,000 ஆக்குறாங்க. 10,000 சம்பளத்துக்கு 18,000 ஆக்கியிருக்காங்க. இன்னைக்கு 27,000 பிளஸ் நம்மளுக்கு ஜீவாவும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, பணியாளர் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது நம்மளுக்கு கிடைக்கிற நேரத்துல இந்த சம்பந்தத்தை போராட்டக்காரர்கள் தலைவர் பேச்சு சரவண பேச்சு கேட்டுக்கிட்டு இன்னைக்கு இந்த காங்கிரஸ் தூண்டுதல் மாதிரி இந்த மாதிரி செயலை பண்ணி இன்னைக்கு எங்களை செய்ய முடியாத சில தவறுகளை செஞ்சுட்டு இருக்காங்க. இது முற்றிலும் தப்பான விஷயம். அதே மாதிரி இதை எங்களை அரசியலா பார்க்காதீங்க. அரசியல் வாங்க, நாங்க அரசு ஊழியர்கள் இதே மாதிரி சொல்லி 16 ஆண்டுகள் மேல எங்க வாழ்க்கை குட்டிச்சேராகி கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இறந்துருக்காங்க. இனிமேல் இந்த ஏற்படுத்த தேவையில்லை. எங்களுக்கு முதலமைச்சர் எல்லாம் அவங்க எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்காங்க. கட்டாயம் நல்லா செஞ்சு கொடுப்பாங்க. எதிர்பார்த்த நேரத்துல இந்த மாதிரி கலவரத்தை உண்டாக்கி இந்த ஊழியர்கள் கிடைக்காத எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டாங்க. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.